Hi friends, welcome back to our channel Vinod's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சாஃப்ட்டான ஊத்தாப்பம் ரெசிபி தான். கூடவே ஸ்பெஷலான ஒரு பொடியும் சேர்த்து எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். என்னோட எல்லா வீடியோஸையும் பாருங்க. இந்த சாஃப்ட்டான ஊத்தாப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க. 2 கப் அளவு இட்லி ரைஸ், 1 கப் அளவு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1/2 கப் அளவு திக்கான அவல் எடுத்து தனித்தனியாக நீங்கள் ஊற வைக்கணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சுடுங்க 4 மணி நேரம். அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரியே அரைச்சிட்டு 12 மணி நேரம் அந்த மாவை புளிக்க வைக்கணுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் ஊத்தாப்பம். நான் அரைச்சி 12 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் மாவை. அதில் தேவையான அளவு நான் உப்பை சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது நம்ம இந்த ஸ்பெஷலான பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க, 8லேருந்து 10 பல் பூண்டு தோலோடு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாயும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல பொடி வாசனையாக இருக்கும். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை ஆற வச்சு நம்ம பொடியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஆறினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக இந்த பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு கரண்டி அளவு மாவு எடுத்து இப்போ ஊற்றுங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நீங்கள் கரைச்சி வச்சுக்கணும். அதுவே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு பாருங்கள் மாவு. மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின கேரட்டையும் மேலே சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பொடியை 1 டேபிள் ஸ்பூன் அளவு மேலே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான அளவு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயிலை மேலே தாராளமாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை மூடி போட்டு மூடி ஒரு 1 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மூடி எடுத்துட்டு திருப்பி போட்டுக்கலாம். திரும்ப ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நம்மளோட சாஃப்டான ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அந்த பொடியோட நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம ஆனியன் கேரட்லாம் சேர்த்துருக்கோம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம பொடி ஆட் பண்ணியிருக்கிறதுனால அப்படியே கொடுக்கலாம். இல்லைன்னா சட்னி சாம்பாரோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.